கடையோட நேம் எல்லாம் சொல்லலன்னு நினைப்பீங்கல்ல. எனக்கு ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ண விருப்பம் இல்லை. நான் ஏதாச்சும் சாப்பிட வந்த ஒரு இடம் நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா ஒண்ணு தந்திருக்காங்க. போட முடியும். இங்க இந்த புளி தாங்க ஃபேமஸ். என்னமா துண்டை பாருங்களேன், அல்வா துண்டை மாதிரி இருக்கா. ரொம்ப டேஸ்ட். அந்த குடம்புளி போட்டு வச்ச குழம்பு எத்தனை நாளாலும் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கேரளாவுக்கு நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. சோ வந்தீங்கன்னா மறக்காம தோசை, இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கும். நம்ம ஊர்ல இருந்து கிடைக்க டேஸ்டா டிஃப்ரெண்டா செய்யறது இங்க தான். அது முக்கியமா தேங்காய் எண்ணெயில மட்டும் செய்யறாங்க. ஹாய், வெல்கம் டு நந்தூஸ் விளாக்ஸ். ரொம்ப நாளா நிறைய பேரு ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான், நீங்க கேரளால என்ன சாப்பிடுவீங்க, எங்க போய் சாப்பிடுவீங்க. ஸோ எனக்கு கடை ப்ரொமோஷன் பண்றதுல எல்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு நார்மலா சாப்பிட வேண்டிய ஹோட்டல்ல ஃபுட்டு காலி ஆயிட்டு. ஏன்னா மணி 3, இப்பதான் உச்ச சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன். ஸோ ஃபுட்டு காலியானதால வேற ஒரு ஹோட்டல்ல வந்திருக்கேன். ஸோ வந்தது மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டை உங்களுக்கு காட்டலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நீங்க நிறைய பேர் என்னோட வீடியோ பார்ப்பீங்கல்ல. ஸோ இங்க ஏற்றம் மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட்டுன்னே சொல்லலாம். நிறைய பேர் அந்த ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஃபுட்டை தான் இன்னைக்கு உங்களுக்கு காணிக்க போறேன். ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சுட்டு இருக்கேன்ல, ஃபுட்டு வரட்டும் உங்களுக்கு காணிக்க. ரொம்ப நேரம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறேன்ல. எனக்குமே ஆசைங்க, கொண்டு வந்தா நானும் தான் உடனே காட்டிருக்க மாட்டேனா. நானுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம், இது ஒரு கிட்டத்தட்ட எங்க அம்மா அப்பா இங்க வந்த நேரம் அந்த சாப்பாடு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் சாப்பிட போறேன். வெயிட் பண்ணுறேன். சாப்பாடு வந்துட்டு பார்க்கலாமா என்ன ஸ்பெஷல். ஒரு மீடியம் போர்டு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. சோறு என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்திரலாமா. ரசம், சட்டி சோறுல ரசம், சாம்பார், மீன் குழம்பு. குழம்பு 3 வெரைட்டியா. அதுக்கப்புறம் இங்க ஃபுட்டு சிக்கன், இது வந்துட்டு இது மட்டன், இது வந்துட்டு சிக்கன் குழம்புல உள்ளது. இறால், நம்ம ஊர்ல இறாலுன்னு சொல்லுவோம், எப்படின்னு எனக்கு தெரியல. இறாலு, சம்மந்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பை, கிழங்கு வந்துட்டு இடிச்சது கிழங்கு, ஒரு மோர் வத்தல், ஒரு மோர் வத்தல். சம்மந்தி இதுல குறைச்சி வச்சிருக்கனால இந்த தேங்காய் சம்மந்தி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு உள்ளிக்கூட்டு. இது வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் நினைக்கிறேன். இது தயிர் பச்சடி, தயிர்ல இது அச்சாறு, ஒரு முட்டை பொரிச்சது. அதுக்கப்புறம் சோறு. இங்க எல்லாமே பெரிய அரிசியா இருக்கும். இந்த அரிசி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், நல்லா பெரிய அரிசியா இருக்கும். இது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, இப்ப பழகிட்டேன். இப்ப இதுதான் பிடிக்குது. ஸோ இவ்வளவுதான். ஃபுல்லா சாப்பிட முடியுமான்னு தெரியல, ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கு. பாப்போம். ஓகே, டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குங்க. எனக்கு இந்த சம்மந்தி ரொம்ப பிடிக்கும். அது தேங்காய் எண்ணெயில செஞ்சிருக்காங்க, சூப்பரா இருக்கும். கப்பே நல்லா இருக்கு. சிக்கனு இங்க கொஞ்சின்னு சொல்லுவாங்க. இறாலு கொஞ்சமா தின்னுவோம், தீர்ந்து வைக்கணும் இல்ல டக்கு டக்குன்னு தீர்ந்து போயிடும். அதனால பீஃப் சூப்பரா இருக்கு. லாஸ்ட்ல இதனோட பிரைஸ் உங்களுக்கு சொல்றேன், ஷாக் ஆயிடாதீங்க. எடுக்க முடியலன்னு அப்பவே தெரியும் மட்டன். அதனால இது நானே ரொம்ப காமெடியா இருப்பேன். இது வந்துட்டு எலுமிச்சோறு சூப்பரா இருக்கு. தயிர் பச்சடி ஒண்ணுமே குறைஞ்சதுல ஒண்ணுமே கிடையாது. பூசணிக்காய், நான் நேரத்தை பூசணிக்காய் இனிக்குது. பூசணிக்காய் இந்த கோவைக்கான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, இங்க எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. கோவைக்காய் நல்லா வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் சூப்பரு. ஆனா மோஸ்ட்லி எல்லாத்துலயும் அடிக்கிற ஸ்மெல், எண்ணெயோட ஸ்மெல் என்னன்னா தேங்காய் எண்ணெய். எல்லாத்துலயுமே தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் தான் அடிக்குது. சூப்பரா இருக்கு. இன்னும் ஒரு கறியா ஊத்து டெஸ்ட் பண்ணுவோம். என்னன்னு தெரியல, ஊத்து முடிச்சுதான் எனக்கே தெரியல. கொஞ்சம் சாம்பார், அது சாம்பார் தான்.
ரசம்னு சொல்ல முடியாது, புளிக்குழம்பு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு வயர் நிறைஞ்சிட்டு. 3 மணிக்கு ரொம்ப கொலை பசியில வந்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு வயர் நிறைஞ்சிட்டு. மீன் குழம்பு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 11 14 15 வெரைட்டி சோறு உட்பட ஒரு சட்டி சோறு. செம்ம டேஸ்ட். இதுக்கு வர தின்னு முன்னாடி வீடியோ போட முடியாது, தின்ன பிறகு வீடியோ போடும். அடுத்து ஒன்னொன்னு எடுக்கட்டா, நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா ஒண்ணு தந்திருக்காங்க. சூற குழம்பு. அது என்ன சொல்ல, கொடம்புளி. இங்க இந்த புளி தாங்க ஃபேமஸ். என்னமா எச்சு வருது, அது எண்ணெயா அப்படியே இருக்கு. இந்த சூற துண்டை பாருங்களேன், அல்வா துண்டை மாதிரி இருக்கா, அவ்வளவு நல்லா இருக்கும். செம்ம டேஸ்ட். அந்த குடம்புளி போட்டு வச்ச குழம்பு எத்தனை நாளானாலும் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல செம்ம டேஸ்ட். இதுதான் எங்க ஃபேமஸே. சூப்பரா இருக்கும். வீடியோ போட்டா தின்ன முடியல, தின்ன பிறகு வீடியோ போட. அவங்க எல்லாரையும் ரொம்ப கொதியாக்குறேனோ. நீங்களும் கேரளா வந்தா இதெல்லாம் ட்ரை பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். முடிச்சிட்டேன், ஃபினிஷ். இதுக்கு மேல சாப்பிட முடியல, நிறைய இருந்தது. ஸோ எனக்கு போதுமான அளவு நான் சாப்பிட்டாச்சு. ஸோ இவ்வளவு நேரம் சாப்பிட்டுட்டு கடையோட நேம் எல்லாம் சொல்லலைன்னு நினைப்பீங்கல்ல. எனக்கு ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ண விருப்பம் இல்லை. நான் ஏதாச்சும் சாப்பிட வந்த ஒரு இடம். ஸோ இது மெனக்கெட்டு இந்த வீடியோ எடுக்க காரணம் என்னன்னா, நிறைய பேர் கேரளாவுக்கு வருவீங்க, கேரளாவுக்கு நிறைய பேர் டூர் வரணும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. ஸோ வந்தீங்கன்னா மறக்காம தோசை, இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கும். நம்ம ஊர்ல இருந்து கிடைக்காத ஃபுட் ஒன்றும் கிடையாது, கிடைக்குமா இருக்கும். பட் ரொம்ப டேஸ்டா டிஃப்ரெண்டா செய்யறது இங்கதான். அது முக்கியமா தேங்காய் எண்ணெயில மட்டும் செய்யறாங்க. ஸோ வந்தா இந்த சாப்பாடை சாப்பிடாம கேரளா விட்டு போவாதீங்க. அதுதான் என்னோட ஒப்பீனியன். செம்ம டேஸ்ட். எமௌண்ட் எத்தனைன்னு தெரியாது, பில் பே பண்ண போற மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்கு பிறகு கடைசியா அந்த வீடியோல எமௌண்டே நான் மென்ஷன் பண்றேன், சரியா? ஓகே, நான் ஹேண்ட் வாஷ் பண்ண போறேன். பேக்ல தான் ஹேண்ட் வாஷ் இருக்கும், பண்ணிட்டு வேலையை கிளம்பலாம். பாய். எத்தனைன்னு தெரியுமா? 200. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், நிறைய இருந்துச்சு. என்ன மாதிரி ஆள் வந்தீங்கன்னா ஒரு சட்டி சோறு 2 பேர் சாப்பிடலாம். ஸோ அப்போ 100 ரூபி தான், எல்லாமே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். மறக்காமல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா வந்தால் சட்டி சோறு மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாள் நல்ல வீடியோட சந்திப்போம். பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி.